அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மகா தீபம், அதாவது திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுதுங்க. திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. வருடம் பார்த்தீங்க அப்படின்னா லட்ச மக்கள் பக்தர்கள் வந்து இந்த மகா தீபத்தை காண வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்று கார்த்திகை தீபம்ங்க. மகா தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவ கோஷத்தில் திருவண்ணாமலை ஆலயத்தை நாடி இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்குமே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் சென்று கொண்டே இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவலும் வெளியாகி வந்துட்டுருக்கு. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அனைவருடைய நினைவுக்கும் முதல்ல வர்றது கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு நான் சொல்லணும். கார்த்திகை தீப திருவிழா தமிழ்நாட்டிலேயே சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக, அதாவது மாலை நேரத்தில் மகா தீபம் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலையில் ஏற்றப்படுங்க. இந்த தீபத்தை காண்பதற்காகவே லட்ச பக்தர்கள் வந்து வருகை புரிந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த வருடம் எந்த வருடமே இல்லாமல், அதாவது 100 வருடங்களாக இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சோகம் ஒன்று நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அண்ணாமலையாரினுடைய கடும் கோபத்தால் விளைந்த விபரீதத்தை பற்றியும் இன்னைக்கான வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் பிறந்தது முதலே திருவண்ணாமலையில் தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. கடந்த 4ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குச்சு. தீப திருவிழா தொடங்கிய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுவாமி உற்சவம், மகா தேரோட்டம் அப்படின்னு விழாக்கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நிலையில் தீப திருவிழாவின் மிக முக்கியமான நாளான கார்த்திகை தீபம் இன்றைய தினத்தில் கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே அதிகாலையிலேயே அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். அதன்படி அதிகாலை 3:30 மணிக்கு அண்ணாமலையார் கோயிலில் வந்து கருவறை முன்பு பரணி தீபமும் ஏற்றப்பட்டிருக்கு. பரணி தீபத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்காங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து வந்துட்டு இருக்கிறதுனாலையும் பெஞ்சால் புயலால் திருவண்ணாமலை பாதிக்கப்பட்ட போதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களினுடைய கூட்டம் சிறிதளவு கூட குறையலை அப்படின்னு நான் சொல்லணும். கோவிலில் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையிலையும் மாலையில் பார்க்கும் பொழுது மகா தீபம் ஏற்றப்பட போகுதுங்க. மாலை நேரத்தில் மலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம். ஆனால் மண் சரிவு, கனமழை அபாயம் உள்ளிட்ட காரணத்தால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் இந்த முறை மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்ததன் காரணமாகவே திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுதுங்க. இதற்காக நேற்று காலையிலேயே மகா தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை மலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. கொப்பரை கொண்டு செல்லும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கனமழை பெய்திருக்குங்க. இந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் கொப்பரை வந்து அந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த கொப்பரையை வந்து மலை மீது 2668 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய அந்த மலை மீது அந்த கொப்பரையை கொட்டும் மழை எனும் பாராமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வீடுகளில் விளக்குகளை ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கங்க. 2688 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை நேரில் தரிசிக்க குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மகா தீபம் முழுக்க நெய்யில் நனைக்கப்பட்ட திரியால் ஏற்றப்படுறது வழக்கம். தீபம் ஏற்றுவதற்காக அதிக அளவிலான
காடா துணி அது மட்டும் இல்லாமல் நெய் பயன்படுத்துகிறதும் ஆண்டுதோறும் வழக்கங்க. மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை காண பக்தர்கள் வரக்கூடிய எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னே சொல்கிறாங்க. சுமார் 35 லட்சம் பக்தர்கள் குவிவாங்க அப்படிங்கிறதுனால ஆயிரக்கணக்கில் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சிவாலயங்கள்லையும் மாலை நேரத்தில் மகா தீபம் ஏற்றப்பட போகிறது. கார்த்திகை தீபம் முருகப்பெருமான் கோவில்கள்லையும் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் கோவில்கள்லையும் கார்த்திகை தீபம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதுங்க. பக்தர்கள் அதிகளவு குவியக்கூடிய கோவில்களில் வழக்கத்தை விட அதிகளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்த ஆண்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருவண்ணாமலையில் இன்றைய தினத்தில் மகாதீபம் திருக்கார்த்திகை விழா கோலாகலமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு சிறிது காலத்திற்கு அதாவது 2-3 தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்காங்க, படுகாயமும் அடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனமழை பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு ஒரு வகையில் பார்க்கும்போது சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்ததால் இந்த மாதிரியான விபரீதங்கள் அடுக்கடுக்காக நடைபெறுவதாக பக்தர்கள் பலரும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சிவபெருமானினுடைய கோபம் இவ்வாறாக வெளிப்பட்டாலும் சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக பக்தர்கள் திருவண்ணாமலை அந்த மகா தீபத்தை காண்பதற்காகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 100 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு மக்கள் இந்த முறை பார்க்கும்போது அதாவது நடப்பாண்டான 2024 வருடத்தில் மகா தீபத்தை காண்பதற்கான அந்த தீபத்தை காண்பதற்கான அனுமதி ரொம்பவும் குறைக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் மட்டும்தான் பக்தர்கள் மலை மீது ஏறி அந்த மகா தீபத்தை தரிசனம் பண்ண அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவினுடைய காரணம் நிலச்சரிவினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, மற்றொரு புறம் அதிகான மழை மற்றொரு புறம் இருக்கிறது. இதற்கு நடுவுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானினுடைய கோபத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது பெரும் அளவில் பக்தர்களிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு மற்றொரு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பார்க்கும்பொழுது பக்தர்கள் நிறைய பேர் குப்பை கூலங்கள் மலை ஏறும்போது நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் மலை மீது போடுறது, தேவையில்லாத பொருட்களை கண்ட இடத்துல போட்டு குப்பையாக்குறது, அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களை நிறைய எடுத்துகிட்டு போய் அங்கங்கே போடுறது அப்படின்ற மாதிரியான பல விபரீத செயல்களில் ஒரு சில பக்தர்கள் ஒரு சில மனிதர்கள் மேற்கொள்வதால் இதன் காரணமாக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண் திறப்பது போல அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நிலச்சரிவை உண்டு பண்ணினார். நிலச்சரிவினுடைய அந்த படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலச்சரிவு அப்படிங்கிறது அந்த நெற்றிக்கண் சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்தது போலவே காட்சி தருவதாகவே அமையப்பெற்றிருக்கிறதாகவும் சித்தர் ஒருவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்காரு. அந்த பேட்டியும் அவர் என்ன சொல்லியிருந்தார் இது குறித்து அப்படிங்கிறத பற்றியும் நாம் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த சித்தர் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் அப்படிங்கிறது சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்ததாலேயே நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தரும் அந்த பேட்டியில் வீடியோ காணொலியாகவே பேசியிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சூழ்நிலையிலையும் இந்த நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகனமழை பெய்து கொண்டு தாங்க இருக்கிறது. இந்த அதிகனமழை பெய்யக்கூடிய நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை தரிசிப்பதற்காக சிவபெருமானினுடைய கோபத்தை தணித்து பக்தர்கள் மத்தியில் ஒரு அன்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லட்ச பக்தர்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் இதன் காரணமாகவே அந்த மகா தீபத்தை காண இப்போவும் இன்றளவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையாரின் கோவிலில் அந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறப் போகிறது. நடைபெறுவதற்கு முன்பாக இந்த நேரத்திலையும் லட்ச பக்தர்கள்
பக்தர்கள் வந்து வருகை புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. பக்தர்களினுடைய இந்த அன்பு பக்தியின் காரணமாக அண்ணாமலையாரினுடைய கோபம் வந்து தணிக்கப்படுமா, அண்ணாமலையாரினுடைய கோபம் இன்னும் அதிகப்படியாக வெளிப்படுமா, இல்லை வேறு ஏதேனும் ஆபத்தை வந்து உண்டு பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து நாமளும் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையாரினுடைய கோபம் பக்தர்களினுடைய அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் தணிக்கப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.